ஹாய் பசங்களா, இது ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். ஏன் அப்படின்னா நம்ம போராடினது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து 23ஆம் தேதிக்குள்ள ஃபார்மை ஃபில் பண்ணல. நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சார் நாங்க ஃபைனல்ல சப்மிட் பண்ணவே இல்லையே சார், அப்ப எங்களால அட்டென்ட் பண்ண முடியாதுன்னா, எஸ் சார் உங்களால அட்டென்ட் பண்ண முடியாது. ஆனா நானும் அந்த பசங்களோட சேர்ந்து நாங்க நிறைய டைம் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். சரிங்களா? ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு மேம் ப்ளீஸ் மேம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு 10 நம்பர் இருந்துச்சு. 10 நம்பர்லயும் மாத்தி 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 அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் அபிஷியலா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம போராடினது வந்து சக்சஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருந்துச்சு பார்த்தீங்க, அதை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகே, எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம் சார்? எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா நல்ல பாரு, எப்போ ஓப்பன் ஆகுது அதை ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். 26ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது காலைல 10 மணிக்கு. 27ஆம் தேதி 3 மணி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ என்ன தப்பெல்லாம் இது வரைக்கும் பண்ணீங்களோ அதை சரி பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இந்த டைம் ஃபில் பண்ணிருங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? பேஸ்ட் ஆன் த ரெப்ரசன்டேஷன் ரிசீவ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோன் அடிச்சு சாவடிக்கிறாங்க சார், அதுதான் அவங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கமிட்டி என்ன முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா, நாங்க வந்து ரீஓப்பன் பண்றோம். ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷனை ரீஓப்பன் பண்றோம். யூஸ்வலி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இந்த டைம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணல. ஓகே, நிறைய பேருக்கு என்ன பதட்டம் அப்படின்னா, சார் நான் வந்து இன்னும் எனக்கு ரிசல்ட் நான் அப்லோட் பண்ணவே இல்லையே சார் அப்படின்னா, அதுவும் அவங்க சொல்லிட்டாங்க ரிசல்ட் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ண வேண்டாம் சார். ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ணிட்டேன் சார், என்னால ஏதாச்சும் பண்ண முடியுமானா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அது சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ திஸ் ரீஓப்பன் விண்டோ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மென்ட் ஃபார் த கேண்டிடேட் ஹூஸ் அப்ளிகேஷன் ஆர் yet to be submitted. ஓகேவா? candidates who have not completed their registration can utilize this extension. ஸோ இந்த யாருக்காக இந்த விண்டோ ஓப்பன் இருக்குன்னா, யார் இன்னும் சப்மிட் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்களுக்காக. இதுல ஒரு சில பசங்களுக்கு என்ன டவுட் இருக்கும்னா, சார் நான் பிசி தான் சார், ஆனா நான் வந்து ஃபார்ம் ஒழுங்கா கொடுக்கல, என்ன சார் ஆகும்? யூ வில் பிகம் ineligible. சரியா? தமிழ்நாடு கவுன்சிலிங் இல்ல, பிசி கேட்டகரியில் நீங்க ineligible ஆயிருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்க ஓசி கேட்டகரிக்கு தள்ளப்படுவீங்க. சரியா? சார் பிசி இருந்தா தான் சார் எனக்கு சீட்டே கிடைக்கும், ஓசி போனா எனக்கு சீட் கிடைக்காது. டோன்ட் வரி, ஒரு ineligible ஃபார்ம் வரும். சரியா? எந்தெந்த ரோல் நம்பர் எல்லாம் ineligible சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர் அனுப்புவாங்க. நீங்க இப்ப போய் எடிட் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா எடிட்ல யாராலையும் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஃபார்ம் யாருக்காக ஓபன் ஆயிருக்குன்னா, யாருக்கு சப்மிட் பண்ணலையோ அவங்களுக்காக. சரியா? ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஒன் டைம் மெஷர். ஓகேவா? No more extension would be possible and any applicants or document received after the last date will not be accepted. இந்த டைம் நீங்க போன் பண்ணி எங்களை சாவடிச்சு போராடினாலும் சரி, நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கிளியர் கட்டா இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா என்கிட்ட ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் நாங்க இன்னும் சப்மிட் பண்ணல, என்ன சார் பண்றதுன்னா, வாங்கடா ஃபோன் அடிப்போம், வேற வழி இல்லை, இது எங்களோட போராட்டம். சரியா? நம்மளுக்காக நம்ம தான் போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு சாவடிச்சோம். பட் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்ப நல்லா பாரு, எடிட்டிங் பர்மிட் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ எடிட்டிங் வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ண அப்ளிகேஷன்ல பாசிபிள் கிடையாது. ஸோ நீ ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில பேருக்கு ஜென்யூன் எப்படி இருக்குன்னா, சார் நான் வந்து பிசி கேட்டகிரி சார், ஆனா அப்போதைக்கு அப்ளிகேஷன் இருந்தப்ப நான் என்ன பண்ணல, பிசிக்கு தேவையான ப்ராப்பர் டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணல. அப்ப நீங்க பிசி கேட்டகிரி இருந்து ineligible ஆயிட்டு டைரக்டா ஓசி கேட்டகிரிக்கு தள்ளப்படுவீங்க. சார் ஆனால் நான் பிசி தான் சார், என்கிட்ட இப்போ சர்டிஃபிகேட் இருக்குது சார், ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா, ஒன்றும் இல்லை, ineligibility இவங்கெல்லாம் ineligible அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரோல் நம்பர் வரும். அப்போதைக்கு அவங்க நம்மளுக்கு 2 to 3 days டைம் கொடுத்து, யார் யாரெல்லாம் பிசியில் இருக்கீங்க ineligible நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோமோ அவங்க எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுங்க. இது பிசி கேட்டகிரிக்காக மட்டும் இல்லை, ஒரு சில பேர் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ineligible சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த 2-3 நாள் டைமில் தமிழ்நாடோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் தட். பிடபிள்யூடி கேண்டிடேட் இன்னும் வாங்காம இருக்கீங்களா? டோன்ட் வரி, இனிமேல் சரியா, நீ பிடபிள்யூடி கேண்டிடேட்னு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடு. டாக்குமெண்ட் இப்போ அப்லோட் பண்ண முடியலன்னு பரவாயில்ல, அவங்க வந்து உனக்கு இன்எலிஜிபிள் டிக்ளேர் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கப்புறம் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் டைம் தருவாங்க, டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி சப்மிட் பண்ண பசங்களோட ஸ்க்ரூட்டினிட்டிலாம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ஸ்க்ரூட்டினி சரியா? ஸ்க்ரூட்டினை ஒன்னில செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். செக்குன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு, சும்மா ஆகாத வேலை. அப்போ யோசிச்சு பாரு, அவங்க வந்து ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா திரும்பி செக் பண்ணணும். அதனால எடிட்டிங் மாடிஃபிகேஷன் வந்து அலௌடு கிடையாது.
ஓகே. மைனர் எரர் இருக்கு சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன நான் எப்பயுமே சொல்றேன் தான். சும்மா லைட்டா தப்பு இருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க இப்ப மெயினா எத செக் பண்ணுவாங்கன்னா, நீ வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்னு சொல்லியிருந்தா நீ என்ஆர்ஐக்கு எலிஜிபிளா? நீ வந்து பிசின்னு சொல்லியிருக்கனா பிசிக்கு எலிஜிபிளா? நீ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அங்க அப்லோட் பண்ணீங்க ஃபுல்லா கூட பார்க்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப கரெக்டான ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கியா? ஓகே யூ ஆர் எலிஜிபிள்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஃபைனலா உனக்கு சீட் அலாட் ஆகும். அங்க போய் உன் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் நடக்கும். அங்க போய் நீ மாட்டிக்கிட்டனாலும் போச்சு. புரிஞ்சா? இப்போ கேண்டிடேட் அட்வைஸ் டு கம்ப்ளீட் தியர் சப்மிஷன். தயவு செய்து நீங்க வந்து இன்னும் சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணுங்க. சார் ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்க என்ன பண்ணு? ஸோ ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம் சார். நாங்க என்ன பண்றதுன்னா, ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்களும் சரி, சப்மிட் பண்ணிட்டோமா இல்லையான்னு பயத்துல இருக்கிறவங்களும் சரி, எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க சப்மிட் பண்ண ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பாரு. இதான் உன்னோட ஃபார்ம். இப்படிதான் உங்க ஃபார்ம் இருக்கும். சரியா? உங்க ஃபார்ம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும்டா. ஒரே ஒரு நிமிஷம் தான். அதாவது நாங்க காட்டலனாலும் இவங்க யூடியூப் வந்து வீடியோ தூக்கி விட்டுறாங்க. ஓகே. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஏஆர் நம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அசைன் பண்ணுவாங்க. அது இன்னும் பண்ணல. யாருக்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க. டோன்ட் வரி. ஆனா மத்தவங்க டீடைல் எல்லாம் கரெக்டா இருக்கா? இஎம்ஐஎஸ் ஐடி போட்டிருக்கேன்னா கரெக்டா இருக்கா? ஓகே. உன் பேரு, அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இதுல எதெல்லாம் ரொம்ப முக்கியம்? உன்னோட நேட்டிவிட்டி தமிழ்நாடுன்னு இருக்கா? ஏன்னா அப்பதான் நீ தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கம்யூனிட்டி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. புரியுதா? சப்காஸ்ட் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே. இதுதான் அவங்க செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆனா இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல சார், நான் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல, ஸ்போர்ட்ஸ் மேன், டோன்ட் வரி. அவங்க நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபைனல் வெரிஃபிகேஷன் வந்து வர சொல்லி தான் வெரிஃபை பண்ணுவாங்க. எந்த காலேஜ்ல அலர்ட் ஆயிருக்கோ அங்கே வர சொல்லுவாங்க. ஓகே. ஐஆர்டி வாடினாலும் நீங்க சர்டிஃபிகேட்டா கொடுக்கலன்னா அவங்க திரும்பி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போதைக்கு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுல தப்பு இல்லை. ஸோ பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ இன்எலிஜிபிள் ஆனா பதட்டம் வேணாம். நம்ம திரும்பி எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இங்க தமிழ்நாடுல படிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். சரியா? அதுக்கப்புறம் 6 to 12 தமிழ்நாடு ஆர்டிஐ இதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்க மார்க் லொட்டு லொஸ்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு தேவைப்படாது. இயர் ஆஃப் பாசிங் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்க வந்து கீழே வந்து இந்த விஷயத்த டிக் பண்ணி தான் சார் கொடுத்தோம். ஓகே. நாங்க இந்த மாதிரி டிக் பண்ணி தான் சார் கொடுத்தோம். ஆனா இப்ப வந்திருக்க ஃபார்ம்ல இந்த டிக் இல்ல. டோன்ட் வரிடா. சரியா? நம்ம டிக் பண்ணாதான் இது சப்மிட்டே பண்ணியிருப்போம். பட் அதுல இல்ல அப்படின்னா அதை பத்திலாம் நீங்க பேனிக் ஆக வேண்டாம். ஓகே. அப்ப நல்லா பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த கேட்கறோம்னா கவர்மெண்ட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க. ஓகேவா? பட் நம்ம தான் கேட்டு ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன சார்? இது வந்து 27ஆம் தேதி வரைக்கும் போயிருக்குது. ஸோ ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்க கரெக்டாக அந்த ஃபார்ம் இருக்கான்னு பார்த்துக்கோ. அந்த ஃபார்மில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா மேபி ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? மேபி ரெக்வெஸ்ட் பண்ணு, சார் எனக்கு ஃபார்மில் ஆக்சுவலாக நான் பிசி சார், ஆனால் எனக்கு ஜென்ரல்னு டைப் ஆயிடுச்சு, நான் எம்பிசி சார் ஆனால் பிசின்னு இருக்கு, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு வேணா ஃபோன் போடு. வேற வழி இல்லை. ஃபோன் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்தாங்க, அதோட ஃப்ரண்ட் பேஜில் ஃபோன் நம்பர் இருக்கும். ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு எல்லா நம்பர் இருக்கும். அடி ப்ளீஸ் சார் எங்களுக்கும் ஏதாவது சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லி நானும் என் சைட்லேருந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணுறேன். ஓகேவா? சரி நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் ஆனால் இன்எலிஜிபிள் ஆனால் என்ன ஆகுதுன்னா டோன்ட் வரி. அதுக்கப்புறமா கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்தா போதுமானது. சார் மார்க்கே கம்மியாகிறது என்ன பண்ணணும்னு தெரியல. யகீன் நீட் தமிழ் பேட்ச்ல இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெஸ்ட் நடக்க போகுது. தேங்க்யூ.